ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ ஜெயிக்க போற, உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க போதுன்ற அந்த சந்தோஷ செய்தியோடும் வெற்றி களிப்போடும் தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நல்லது நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உனக்கு இருந்ததால தானே இப்போது இந்த பதிவை பார்த்து என்னுடைய இந்த வாக்கையும் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. இதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் போதே உனக்கு எல்லா விஷயமும் புரிய வந்துடும். நான் எதுக்காக சந்தோஷத்தோடு வந்தேன், இனி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதையும் நீ புரிஞ்சுக்குவே என் செல்லமே. சீக்கிரமே என் வாழ்க்கையில் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்துடணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் எப்போதுமே நீ உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் என்பதும் பெரியதாக தானே. அதனால் வேகமாக முன்னுக்கு வரணும், முன்னேறி வரணும்னு நினைக்காம அந்த முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக, உன் கூடவே நிலையானதாக இருக்கணும். எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக, வெற்றியை தரக்கூடிய சிறந்த நாளாக இருக்கணுன்ற அந்த எண்ணத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. இப்போதைக்கு நீ வெற்றி அடைஞ்சிட்ட, ஜெயிச்சிட்ட, நல்ல நிலைமைக்கு வந்துட்டனா எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. ஆனால் அது நிரந்தரமானதாக இருக்கணும் அல்லவா. ஒரு முறை ஜெயிச்சுட்டு அப்பா போதும்னு ஓய்வெடுக்க நினச்சினா அடுத்த முறை வெற்றி வரும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் என்னதான் ஒரு முறை வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் அதை நிரந்தரமாக நிலையாக உன் கைகளில் தக்க வச்சுக்கிறதுக்கு ஏற்றார் போல நீ கடின உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை குறை சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை ஏதாவது குறை சொல்லுவாங்க. ஆனால் அடுத்தவங்க உன் வாழ்க்கையை குறை சொல்கிறாங்களே நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தீனா ஒரு நாள் கூட உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா இந்த உலகம் குறை சொல்லும், பழி சொல்லுமே தவிர யாருமே உனக்கு வழி சொல்ல மாட்டாங்க. அதனால மற்றவங்க கிட்ட கேட்டு முடிவெடுக்கலாம், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கலான்னு உன் வாழ்க்கையில் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்காம சுயமாக எல்லா விஷயங்களிலும் நீயே முடிவெடு. உனக்கு எது சரியாக வருமோ, உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் நீ தேர்ந்தெடுத்து முயற்சி செய்ய ஆரம்பி. இந்த மாதத்தில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பாக இருக்கும்படியும், நல்ல நேரமும் நல்ல காலமும் உன்னை பின்தொடர்ந்து வரும்படியும் உனக்கான வாய்ப்புகளை இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன். எப்போதுமே அடுத்துன்னு வாழ்க்கையில் முயற்சி செய்கிறவங்க மட்டும்தான் அவங்க நினச்சதை அடைய முடியும். அதை விட்டுட்டு இதுவரைக்கும் கிடைச்சதே போதும்னு கிடைச்ச வாழ்க்கையை நிறைவாக ஏற்றுக்கிட்டு சும்மா உட்காரலாம் நினச்சா கூடிய சீக்கிரம் கையில் உள்ளதும் போயிடும் தானே. எவ்வளவுதான் கோடியாக சொத்து சேர்த்து வச்சாலும் தினம் உழைக்கிறவனும் பணம் சம்பாதிக்கிறவனும் தான் அதை நிரந்தரமாக தக்க வச்சுக்க முடியும். இல்லைனா அவன் 7 ஜென்மத்துக்கு சம்பாதிச்சு வச்ச சொத்தும் கூட 7 வருஷங்களில் கூட காணாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் முயற்சி செய்கிறத மட்டும் மனிதன் ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. உழைப்பும் முயற்சியும் உன்னோட 2 கைகளாக 2 கண்களாக இருக்கட்டும் என் செல்லமே. இந்த உழைப்பையும் முயற்சியையும் கைவிடாமல் தினமும் உன் வாழ்க்கையில் நீ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அது உன் வாழ்க்கையில் நிரந்தர சந்தோஷத்தை நிம்மதியாக உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறும். என்னையே நம்பி என்னை நோக்கி வந்து சரணாகதி அடைஞ்சவனை நான் எப்படி கைவிடுவேன்? தினமும் நீ செய்கிற எல்லா பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா அதற்குரிய பலனை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். என் நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும். இந்த பிறப்பிலும் இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் யாரும் இழைக்க முடியாத அளவுக்கு எல்லா நன்மைகளையும் உனக்கு நான் செஞ்சு கொடுத்துட்றேன். என்னை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது என் செல்லமே. என் நாமத்தை எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோடு உச்சரிக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் களைஞ்சு போய் புத்தம்புது வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு நீ வாழ முடியும். நீ 1000 முறை என்னை கோயிலில் வந்து சந்திக்கிறதும் பசியோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு உதவுவதும் ஒன்றுதான். நீ அடுத்தவர் பசியை போக்க உதவிகரமாக இருந்தினா நான் அவர்களுக்குள் ஒருவராக மாறி நீ கொடுப்பதை பெற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிச்சு நீண்ட ஆயுளோட நிம்மதியான நிலையான சந்தோஷத்தோட நிரந்தர செல்வத்தோடு நீ வாழும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எந்த நிமிஷத்தில் வேணும்னாலும் நான் அதிசயத்தை நடத்துவேன்.
அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காம நீ தைரியமாக இழக்கணும். சில நேரங்களில் மலர்கள் பூத்து குலுங்கும்போது எல்லாருமே அதை பார்த்து அழகாக இருக்குன்னு பறிக்க தான் செய்வாங்க. ஆனால் மலர்கள் நம்ம அழகாக விரிஞ்சு பூத்துட்டோம்னா, அழகாக மலர்ந்துட்டோம்னா மற்றவங்க நம்மளை பறிச்சுட்டு போயிடுவாங்களேன்னு மலராமல் பூக்காமலாக இருக்குது. அதே போல தான் மனிதர்களில் இங்கு பல பேர் அடுத்தவங்களுக்காக காரியத்துக்காக ஆளுக்கேற்றார் போல பச்சோந்தி வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ மற்றவங்களுக்காக எதுவும் யோசிக்காம எப்போதுமே நீயாக உண்மையான பிள்ளையாக, ஆளுக்கேற்றார் போல மாறக்கூடிய பிள்ளையாக இருக்காம உண்மையான பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. உனக்கு வாழ்க்கையில் சில நேரங்களில் தனிமை வரும், சில நேரங்களில் கஷ்டம் வரும், சில நேரங்களில் கவலைகள் வரும். தனிமையோ கஷ்டமோ கவலையோ எதுவாக இருந்தாலும் சமாளிக்க கற்றுக்கோ. எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய தைரியம் உனக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை விட சிறந்த நல்ல விஷயம் என்ன இருக்க போகுது? நீ எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியுள்ள திறமையுள்ள பிள்ளையாக ஆகணுன்றதுக்காக தான் உனக்கு சில சோதனைகளை இத்தனை நாளாக கொடுத்துருந்தேன். என்னை மீறி இனி உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. நீ என்னை நோக்கி வந்த பிறகு இனி கவலையே வேண்டாம். நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். உண்மையிலேயே வாழ்க்கையில் மகிழ்ச்சியான விஷயம் நான் என்னன்னு தெரியுமா? உன்னால் முடிஞ்ச உதவிகளை, உன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களை அடுத்தவங்களுக்கு செய்யும்போது மனசில் ஒரு திருப்தியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பாரு. அதுதான் சொர்க்கமான சொர்க்கம், சந்தோஷமான சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் சொர்க்கத்தையும் அடையும் விதத்தில் நீ எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க பழகிக்கோ. அந்த சந்தோஷமும் அந்த மனநிறைவும் திருப்தியும் ஒரு முறை கிடச்சிட்டா மறுமுறை நீ அதை விடவே மாட்டாய் என் செல்லமே. எப்போவுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல குணத்தோடு இரு. எங்கெல்லாம் தர்மம் காக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் அதர்மத்தை அழிப்பதற்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அடுத்து என்ன செய்யணுமோ அதுக்குரிய வேலைகளை பார்க்க ஆரம்பி. கவலைப்படுறது மூலமாக எதையுமே மாற்ற முடியாதுன்றது உனக்கு தெரியும் தானே. இந்த வராகி அம்மா மேலே நீ நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக எல்லாத்தையுமே மாற்ற முடியும். நீ ஒரு நாள் முழுவதும் தொடர்ந்து முயற்சி செய்கிற, கடின உழைப்பு போடுற, ஆனால் எதுவுமே கிடைக்கல, எதுவுமே மாறலைன்னா அதற்காக மனம் உடைஞ்சு போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தினமும் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது அதன் மூலமாக நீ எதிர்பார்ப்பதும் ஆசைப்படுவதும் கண்டிப்பாக நடக்கும். என் ஆசீர்வாதத்தோட நீ நிச்சயமா இந்த உலக வாழ்க்கையை ஜெயிப்பாய் என் செல்லமே. நீ இந்த பூமியில் இருக்கியா இல்லையான்றதை யாரும் பெருசாக தேட போகிறதில்ல. அதனால் நீயும் எதுக்காகவும் யாரையும் தேடி போகாதே. நீ யாரையும் எதிர்பார்க்காம உன் சொந்த முயற்சியால் சுய உழைப்பால் நீ முன்னுக்கு வரணும்னு நினைக்கும் போது தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு எதையும் நீயாக தனியாக செய்ய ஆரம்பி. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்குன்னு விதிக்கப்பட்டது யார் தடுத்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்ப்பதெல்லாம் நல்லதாய் நடப்பதற்கு நான் உனக்கு அருள் செய்வேன் என் செல்லமே. கற்பனைக்கும் எட்டாத மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு கிடைக்க போகுது. ஆனால் உன்னை சுற்றி பொய் பேசி அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்றதையும் நீ கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போகிற. நீ கஷ்டப்பட்ட காலத்தில் உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு உதவியாக இருந்தது இந்த வராகி அம்மா நான் தான். ஆனால் அதை நீ அறியாமலேயே செஞ்சதால் நான் உனக்கு துணையாக இருக்கேங்கிறதையே இன்னும் நீ உணராமல் இருக்கிறாய். யாருமே இல்லைன்றது, யாருமே எனக்காக உதவி செய்ய ஒருத்தரும் இல்லைன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறாகும் என் செல்லமே. உனக்கு உதவி செய்யவும் உனக்கு துணையாக இருக்கவும் இந்த பூமியில் நீ யாருடைய உதவியையும் எதிர்பார்க்க வேணாம். நீ பட்ட காயங்களும் உன்னுடைய கஷ்டங்களும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி மகுடமாக மாறும். அதனால் கண்டதையும் நினச்சி கவலைப்படாமல் முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயம் எல்லாமே சரியாகும். தான தர்மம் செய்கிறதா இருந்தாலும் சரி, அன்பு பக்தியை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாமே அளவோடு யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நீ இருந்துக்கோ. உன்னால் முடிஞ்சதை
முடியாதவங்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுத்து உதவும் போது அதற்குரிய பலனை நீ பன்மடங்காக அனுபவிப்பாய் என் செல்லமே. நிச்சயமா நீ செஞ்ச எல்லா நன்மைகளுக்கும் உரிய பலனையும் பரிசையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க தான் போகிறேன். ஒருத்தருடைய பலம் பலவீனம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் பலவீனமாக இருக்காங்க நினச்சி நீ அவங்கள கேலி கிண்டல்லாம் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தினா நாளைக்கு காலம் மாறும்போது அதைவிட பல மடங்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் நீ அனுபவிக்க நேருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. எப்போதுமே எதை பார்த்தாலும் பயப்படுறது, எதுக்கெடுத்தாலும் தயங்குறது, எல்லாத்தையும் செய்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு தயங்குபவர்களுக்கும் பயப்படுறவங்களுக்கும் யோசிக்கிறவங்களுக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே சாத்தியமில்லை. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இரு. எதையுமே நீ இழக்கக்கூடாது. நம்பிக்கையோடு நீ இருந்தினா நீ உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் என் மூலமாக பெற்றுவாய். இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்ட எல்லா உனது வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு வழி தெரியாத நேரங்கள்லையும் என்ன ஆகுமோன்னு குழப்பத்தில் இருக்கிற நேரங்கள்லையும் என்னை முழுசாக நம்பி உன் பயணத்தை தொடர்ந்தினா உன் வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக முடியும்படி நான் துணை இருப்பேன். உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருக்கும்போது நானும் உனக்கு துணையாக இருந்து உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக நிஜமாக மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. நீ மனசளவில் என்னை யோசிச்சாலே உன் பிரார்த்தனைகள் எல்லாம் என் செவிகளுக்கு வந்து சேர்ந்துடும். கடந்த கால நஷ்டங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் உன்னுடைய காயங்களும் தோல்விகளும் மறந்து போகிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக பெருசாக உன் கைகளில் ஒப்படைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். நீ பட்ட கஷ்டத்தையும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த போராட்டங்களையும் நான் ஒருபோதும் மறக்கலை. அதற்கு பதிலாகத்தான் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. நானும் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நீ அதுக்காக கவலைப்பட வேணாம். நான் உன்னை பார்க்க ஆசைப்பட்டதால தான், உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டதால தான் இந்த நொடி உன்னை தேடி வந்திருக்கேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை எதுவும் செய்யவும் முடியாது, உன்னை ஜெயிக்கவும் முடியாது என் செல்லமே. இந்த நாளில் இன்னைக்கே எல்லாமே மாறாது. ஆனால் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உனக்கான நல்லது எல்லாமே நீ நினச்சதை விட மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும்.